செக் செக். கெத்செமனியில் இயேசு துன்பப்படுகின்றார். கொல்ல வேண்டும், கொல்ல வேண்டும். மீண்டும் ஓர் கலக எனக்கு கிடைத்த உளவுத்துறை தகவலின்படி இவனிடத்தில் எந்த ஓர் குற்றத்தையும் காணோமே. குற்றவாளி இல்லை என்றால் கொண்டு வந்திருக்க மாட்டோம். இவனை கற்றிலில் கட்டி அடித்தபின் விடுதலை செய்கிறேன். கொல்ல வேண்டும், கொல்ல வேண்டும், கொல்ல வேண்டும். கார்முகிலா திருக்கூந்தல் களைவதுதான் வான்மழையோ பார்த்தாங்கும் பதமலர்கள் கார்முகிலா திருக்கூந்தல் களைவதுதான் வான்மழையோ பார்வேந்தன் பதமலர்கள் விழிவதுதான் தேன் துளியோ பார்த்தாங்கும் தலைவன் முடி பாய்வதுதான்
ரத்தம் செக்கச்சிவந்த ரத்தம் 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 செக்கச்சிவந்த ரத்தம் முத்து முத்தான ரத்தம் முத்து முத்தான ரத்தம் அன்பு மூட்டிடுமே மனம் நித்தம் முத்து முத்தான ரத்தம் அன்பு மூட்டிடுமே மனம் நித்தம் கொத்து கொத்தான ரத்தம் கொத்து கொத்தான ரத்தம் அன்பு கூட்டதெல்லாம் இது முத்தம் ரத்தம் ரத்தம் செக்கச்சிவந்த ரத்தம் 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 செக்கச்சிவந்த ரத்தம் சொட்டு சொட்டான ரத்தம் சொட்டு சொட்டான ரத்தம் பரன் பட்டதெல்லாம் தினம் விட்டில் சொட்டு சொட்டான ரத்தம் சொட்டு சொட்டான ரத்தம் பரன் பட்டதெல்லாம் தினம் விட்டில் முட்டு முட்டான ரத்தம் முட்டு முட்டான ரத்தம் வேர்வை கொட்டினதோ பூத்தாவியோ ரத்தம் ரத்தம் செக்கச்சிவந்த ரத்தம் 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 செக்கச்சிவந்த ரத்தம் இத்தனையும் போதாமல் இறைமகனை பாராமல் முள் கொடுத்தார் முடி கொடுத்தார் மூச்சுடனே அடியுதைத்தார் ஒட்டியது செம்பா முட்டியது மண்மே மூடியது தூய இமை வாடியது வான்முகமே கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் மக்களே, இந்த மனித உருவத்தை பாருங்கள். அவன் என்ன தீங்கு செய்தான்? கர்த்தரே மக்களே, இன்று வாஸ்து திருநாள். இந்த புனித நாள் இரக்கத்தின் விழா, கருணையின் விழா என்று கூறுகிறீர்கள். இவ்விழாவினை முன்னிட்டு குற்றவாளி ஒருவனுக்கு கருணை காட்டி எண்ணுகிறேன். அதன்படி உங்கள் முன்னிலைக்கும் இயேசுவை
எம்மிடம் ஒரு குற்றவாளி உள்ளான். நம்மிடம் ஓர் குற்றவாளி உள்ளான். அவன் பரபா. அவன் ஒரு கொலைபாதகன். அவனை உள்ளே அழைக்குவான். இதோ உங்கள் இயேசு. இவர்களில் யாரை நான் விடுதலை செய்வது? அப்போ உங்கள் இயேசு தீர்ப்போலையை தயார் செய்யுங்கள். நீங்களே அவனை கூட்டிக்கொண்டு திருவள்ளுவர் நீதியை முதல் நிலை. நீதியை அநீதி ஒரு நாளும் வெல்லாது. நீதியை நிலைநாட்டிய உத்தமர்களை உலகம் இப்படித்தான் சிதைத்தது. சிறைவாசமும் சித்திரவதையும் அவமானங்களும் அனுபவித்த அவர்களது மரணம் பல மாமனிதர்களையும் பல மகாத்மாக்களையும் பிரசவித்தது. தர்மத்தை சூதுகவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்பது எழுதப்படாத தீர்ப்பு. இருளென்றால் மறுநாள் நிச்சயம் விடியும். கிழக்கு வெளிச்சம் காரிருளை கிழிக்கும் என்பது இயற்கையின் தீர்ப்பு. கருவினில் வளரும் குழந்தை மாய உலகத்தினை அறிந்திடும் என்பது காலம் வகுத்த தீர்ப்பு. சமூக நீதிக்காக, சமூக உரிமைக்காக நீ போராடும் போது நீ மட்டும் தனியாய் நடப்பதாய் நினைத்து சோர்ந்து விடாதே. நீதியின் கதிர்முன் அநீதி முகங்கள் நீண்ட நேரம் நிலைத்து நிற்க முடியாது. உண்மையை உரைத்திடு, நீதியை நிலைநாட்டு. சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்களில் சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். சுமையும் சுகமாகும்,
இறைவனின் வழியாகும் ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. வேதனை இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வுமில்லை. வேதனை இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வுமில்லை. துன்பமாம் சிலுவை வெற்றியின் சின்னம், வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும், வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. அங்கு இறைவன் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அங்கு இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உம்முடைய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. மரத்தால் செய்யப்பட்ட சிலுவையின் பாரம் என்னை அழுத்தவில்லை. உலகமும் அநீதி அமைப்புகளும் வழங்கிய சுமைகள்தான் என்னை அழுத்துகின்றன. வியர்வையை விதைத்து கண்ணீரை அறுவடை செய்யும் ஏழைகளின் துயரம்தான் என்னை அழுத்துகின்றது. கடனோடு பிறந்து கடனுடனே வாழ்ந்து கடனிலே மடியும் காயாத அவனது கண்ணீர்தான் என்னை மனிதனை மனிதன் சுரண்டும் அவல நிலை கண்டு என் உள்ளம் கதறுகின்றது. சாப்பாட்டு செலவு, சடங்கு செலவு, நோய் செலவு, சாவு செலவு என்று இவற்றை ஈடுகட்ட முடியாமல் வருமானத்தில் சரிபாதியை வட்டிக்காரரிடம் கொடுத்து வாடி நிற்கும் நிலைதான் என்னை அழுத்துகின்றது. வானம் பார்க்கும் கூரைக்குள் வளர்ச்சி இல்லாமல் வாழ்வோரை நீ தூக்கி விடாத போதுதான் சிலுவை என்னை அழுத்துகின்றது. உன் வாழ்வில் நீ எடுக்கும் முடிவுதான் என்ன? விரக்தியின் விளிம்பில் நிற்கும் மனிதர்க்கு வாழ்வு கொடுக்க நீ உன்னை தருவாயா? இயேசுவின் சிலுவையின் வழியில் நீ நடக்க வேண்டுமென்றால் உண்மைக்காக வதைக்கப்பட நீ தயங்காதே. சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம்.
ஊர்வலம் போகுது. சுவையில்லாமல் வாழ்வு இல்லை, சுவையில்லாமல் வாழ்க்கை இல்லை, சுவையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்களில் சுவையும் சுவையாகும் இறைவனின் வழியாகும், சுவையும் சுவையாகும் இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது இறைவி, ஊர்வலம் போகுது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் இலட்சிய சிலுவையை கொண்டு உலகத்தை ரட்சித்தீரே சுவாமி. நீரில் நீந்துபவனை வெண்கரங்கள் அழுத்தினால் வரும் மூச்சு திணறல் போல் சமூகத்தில் அவலம் என்னை சாய்க்கின்றது. ஞானத்தின் நிலை தேடாமல் வாழ்வின் அர்த்தங்களை அழுக்காக்கி அகல பாதாளத்தில் விழும் சமூகத்தினால் நான் சரிந்து சாய்கிறேன். இப்பிறவி முதற் பிறவி என்று மூட நம்பிக்கை என பள்ளத்தில் வீழ்ந்தவர்களால் நான் இன்னும் எழவில்லையே. ஆளையே விழுங்கும் கருப்பு சந்தையில் சூதாட்ட சூறாவளியில் சிக்கி தவிப்போர் தாழ்ந்தோரை சமூக விளிம்புக்கு தள்ளி அவர்களின் ஆற்றல் ஆக்கம் இவைகளில் இருந்து எழும்ப விடாமல் பார்த்து கொள்ளும் அவர்களின் இழிவு நிலையிலிருந்து உலகம் இன்னும் எழவில்லையே. இவர்கள் எல்லோரும் எழும்போதுதான் நான் எழுவதும் எளிதாகும் அல்லவா? பிரமாணிக்கமற்ற சுயநல வாழ்க்கை, நம்பிக்கை துரோகங்கள், காட்டிக் கொடுப்புகள், வஞ்சக முத்தங்களில் வீழ்ந்து கிடக்கு நீ எப்போது எழப்போகிறாய்? சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் சர்வேஸ்வரின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. வேதனை இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வுமில்லை. வேதனை இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வெற்றியின் சின்னம் வேதனை உதவாகும் தேவனின் வரமாகும், வேதனை உரமாகும் தேவனின் வரமாகும். ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது, அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். ஊர்வலம் இன்று மனிதனின் ஊர்வலம், அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் தொடர்ந்திடும். ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது, இன்று மனிதனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் தொடர்ந்திடும். ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது, இன்று மனிதனின் ஊர்வலம், புது வாழ்வுகள் தொடர்ந்திடும். ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது, இன்று மனிதனின் ஊர்வலம், அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் தொடர்ந்திடும். ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது, இன்று மனிதனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் தொடர்ந்திடும். ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது, இன்று மனிதனின் ஊர்வலம், அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் தொடர்ந்திடும். ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது, இன்று மனிதனின் ஊர்வலம், அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் தொடர்ந்திடும். ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது, இன்று மனிதனின் ஊர்வலம், அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் தொடர்ந்திடும். ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகு
ஊர்வலம் போகிறேன், இறுதி ஊர்வலம் போகிறேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உம்முடைய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. என் தாயின் மொழி ஆற்றல் வாய்ந்தது, அது என் இலட்சியத்தை கூர்மைப்படுத்தியது. நான் சாகடிக்கப்படலாம், ஆனால் தோற்கடிக்கப்பட மாட்டேன் என்று ஊக்கத்தோடும் அன்போடும் என் காதுகளுக்குள் கூறியது இன்னமும் ஒலித்து கொண்டிருக்கிறது. லட்சியம் எவ்வளவு நேர்மையானதோ அதை அடையும் வழியும் நேர்மையாகத்தான் இருக்கும். தாயின் வேதனைகளை எண்ணும்போது எங்கள் இதயங்களும் வெடிக்கின்றன. ஒருவரது இன்பத்தில் அல்ல, ஆனால் அவனது துன்பத்தில் அவனோடு பங்கு கொள்வதில்தான் மனித தன்மம் அடங்கியுள்ளது. துன்பமும் இன்பமும் வாழ்க்கையில் ஏற்படும் வெற்றியின் முன்னோடிகள் என எண்ணி பாடுகள் அனைத்தையும் தாங்குவோம். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி கிட்டும். ஊருக்கு புறத்தே ஒதுக்குப்புறத்தில் வாழும் உன் சகோதரனின், உன் நண்பனின் நிலையை எண்ணி பார்த்தாயா? உன் மௌனத்தின் நிலைதான் என்ன? உன் மௌனம் அவற்றை இன்னும் ஆதரிக்கின்றதா? சிந்திப்போம். தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. பள்ளிக்களம் நோக்கி வேகுதடா, செம்மறி குறுக்கையிலோ நிலை கூட்டடங்கு வேகுதடா.
திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. வன்முறைகள் அடக்குமுறைகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்த போராளிகளுக்கு துணை நிற்க துணிந்தவர்கள் ஒரு சிலரே. ஒதுங்கி போகின்றோம். குட்டீராய் கிடந்தவனை குனிந்து தூக்கி துயர் துடைத்த இயேசு இன்று பாரச் சிலுவையாலும் இந்த சொற்களாலும் நிமிர முடியாமல் வேதனைப்படுகின்றார். அடுத்தவனின் துன்பங்களை பகிர்ந்து கொள்ள, சுமைகளை சுமந்து செல்ல கருணை உள்ளம் பலரிடம் இருப்பதில்லை. வாழ்வில் கலங்கி கதையின்றி நிற்கும் மனிதனை கரை ஏற்றும் தொண்டு மனம் கொண்டவர்கள் சொற்பமே. அன்பில்லா இடத்தில் மனித முகங்கள் வெறும் படங்கள் தான். உறவுகளால் விலக்கப்பட்டோருக்கு, அனாதை ஆக்கப்பட்டோருக்கு நேசக்கரம் நீட்ட நீ தயாரா? அரச அலுவலகங்களில், பொது பணித்துறைகளில் கடமை ஆற்றும் நீ கண்ணியத்தை தொலைத்து கையூட்டுக்கு நீ ஆசைப்பட்டு உதவிக்கரம் தேடி வருவோரை இழுத்தடித்து வருந்திய இரக்கமற்ற நாட்களை நினைவு கூர்ந்தாயா? மாற்றத்தை தேடிடு மானிடா, மனிதனாக மாறிவிடு. சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. வேகுதடா செம்மறி குருவை இதோ இலையுடன் தளர்ந்து வேகுதடா நிமலனின் நிழலும் வாடுதடா. கை சோர்ந்து கால் சோர்ந்து கனி சோர்ந்து கடின வழி தான் நடந்து கசையடியும் வசை மொழியும்
போகுதடா போகுதடா பள்ளிக்கிழம் நோக்கி வேகுதடா செம்மறி குருவை நீயுடன் தளர்ந்து வேகுதடா நீ மலரின் நிழலும் வாடுதடா கால் சோர்ந்து கை சோர்ந்து கால் சோர்ந்து கை சோர்ந்து கடின வழி தான் நடந்து கத்தை அடியும் வசை மொழியும் இசை முழங்க போகுதடா 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 திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உம்முடைய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. உலகில் யார் முகத்தில் துயரத்தின் வேதனை தெரிந்தாலும் அவர்கள் துயரம் துடைப்பவர்கள் தெய்வீகம் பெற்றவர்கள்தான். கமும் சம்பிரதாயமும் தாண்டவமாடும் சமுதாயத்தில் பெண் என்பவர் அறியாமையின் அவதாரம். இயலாமையின் குணம் கொண்டவள் தன்னிலை அற்றவள் என்று கூறி பெண்களுக்கு சம அந்தஸ்து சம உரிமை மறுத்து வந்த காலத்தில் அவைகளை தாண்டி புரட்சி செய்த வெரோனிகாவின் வீரம் போற்றுதற்குரியது. உரிமை இழந்து உணர்வுகள் நசுங்கி சிதைந்த ஒரு பொருளாக பாவிக்கப்பட்ட பெண்கள் சமூகத்தின் சக்திகள் என்றும் ஆக்கத்திறன் கொண்டவர்கள் என்றும் உலகறிய செய்தது ஒரு விடுதலை செயல் அல்லவா? இன்று நன்மை செய்பவர்களும் பொது பணிகளிலும் திருச்சபை பணிகளிலும் ஆர்வத்தோடு பங்கெடுப்பவர்களும் பலதரப்பட்ட பாடுகளை தங்கள் வாழ்வில் சுமக்கிறார்கள். குறிப்பாக பொது பணிகளில் ஈடுபடும் பெண்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். இவர்களுக்காக துணிச்சலோடு உன் குரலை எழுப்ப நீ தயாரா? சிந்திப்போம். பேரில் தயவாயிரும் சுவாமி, உங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவனே.
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. சமூக தீமைகள் இன்னும் கம்பீரமாய் எழுந்து நிற்பதால் தான் நான் இன்னும் விழுந்து கிடக்கின்றேன். கந்தகம் காயப்படுத்தும் சிறுவர்களின் பிஞ்சிக்கரங்களை, கவலை உறைந்த ஏழைகளின் பசிமுகங்களை, கண்ணீர் வழியும் சோக கன்னங்களை பார்க்கும் போது கவலை என்னை வாட்டுகிறது. கல்லுடைக்கும் இடங்களிலே, வீதி தொழிற்சாலைகளிலே, உணவு விடுதிகளிலே அவர்கள் படும் வேதனை என் இதயத்தை ரணமாக்குகிறது. சுயநலத்துக்கு இல்லா இதயம் கொண்ட ஏரோதாக உருவெடுத்து ஏன் இன்னமும் என்னை விழவைக்கிறாய்? நீதியை கட்டிக்காக்கும் கடமை கொண்ட சமூக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், நீதிமன்றங்கள் பல நேரங்களில் குற்றவாளிகளுக்கு துணை போவதால் தான் இன்னும் நான் எழ முடியாமல் துன்புறுகின்றேன். தங்கள் பரன்களில், தானிய கிடங்குகளில் பத்திரப்படுத்தும் உணவு பசியால் வாடுவோருக்கு உரியது என்பதை பலர் ஏன் இன்னும் உணரவில்லை? அடுக்கி வைத்திருக்கும் அளவுக்கு அதிகமாக இருக்கும் துணிகள் ஆடையற்ற மனிதனுக்கு உரியது என்பதை ஏன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை? கவலையோடு இருக்கும் ஏழைகள் கலங்கும் போது எப்படி நான் எழ முடியும்? சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. கோலமையா இந்துதே உந்தனோதிரம் சிலர்க்குதே இந்த சரீரம் இந்துதே உந்தனோதிரம் சிலர்க்குதே இந்த சரீரம் மக்களே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் சந்ததிக்காகவும் அழுங்கள்.
திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இயேசு மூன்றாம் முறை சிலுவையோடு வீழ்த்தப்படுகின்றார். இயேசுவே உமக்கு சிலுவை பாரமாயிருக்கின்றதோ? இது வெறும் மரச்சிலுவை அல்லவே. நான் செய்த பாவம், நாங்கள் செய்த பாவம், எங்கள் குடும்பத்துக்குள்ளே இழைக்கப்படுகின்ற பாவங்கள், எங்களுடைய சமூகத்துக்குள்ளே நாளாந்தம் நடைபெறுகின்ற தீமைகள், இவைதானே உம்மை நாளாந்தம் வீழ்த்தி கொண்டிருக்கின்றது. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக இந்த வேளையிலே உம்முடைய பாரச்சிலுவையை சுமக்க, எங்களுடைய பாவத்தை இழக்க நாங்கள் இதோ உம்மோடு எம்முடைய மீட்புக்காக பயணிக்கின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. பள்ளிக்களம் நோக்கி செம்மறி குருவைதோ நிலையுடல் தளர்ந்து வேகுதடா. பள்ளிக்களம் நோக்கி வேகுதடா. செம்மறி குருவைதோ நிலையுடல் தளர்ந்து வேகுதடா. நிமலனின் நிழலும் வாடுதடா. திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிலை 10. ஆடையின்றி இயேசு கூனி குறுகி நிற்கிறார். இந்த உலகில் மரணத்தை விட பல மடங்கு கொடியது அவமானம். உண்மை, இயேசுவுக்கு முள்முடி சூட்டினார்கள், சாட்டையால் அடித்தார்கள், பசை பாடினார்கள், எள்ளிநகை ஆடினார்கள். இக்கொடுமைகளுக்கு மேலான கொடுமை அவரை நிர்வாணமாக்கியது. சாதியின் பெயரால் உயிரோடு உடலை வைத்து கொலை செய்யும் கொடூரம் இன்று அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. குடும்ப வன்முறைகள், வார்த்தை வன்முறைகள், காட்சி வன்முறைகள், குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பாகுபாடின்றி அவர்கள் ஆழ்மனதில் ஆறாக்காயத்தையும் ஆளுமை சிதைவுகளையும் விதைக்கின்றது. வறியோரை, ஏழைகளை, துன்பத்தில் துவழ்வோரை கண்டும் காணாமல் செயல்பட்டு வரும் சந்தர்ப்பங்களில் தரணியை மீட்க வந்த ஜேசுவின் ஆடைகளை களைகின்றோம் அல்லவா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால்
சமாதானத்தில் இளைப்பாற கடவது. சீட்டையும் போட்டனரே, ஆடியை தமக்குள்ளே பகிர்ந்தனரே, என்னுடைய மீது சீட்டையும் போட்டனரே, ஆனால் என் ஆண்டவா என்னை விட்டு நீர், ஆனால் என் ஆண்டவா என்னை விட்டு நீர், தொலைவிலே போகாமல் தொலைவிலே போகாமல் உதவவாரும் என் நிறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கை சுவாமி, என்னை 3 ஆண்டுகளுக்குள் முடக்கி விட்டார்கள். தென் வேர்கள் சாதியத்திலும், சாதியின் வேர்கள் சமயத்திலும், சமயத்தின் வேர்கள் அதிகாரத்திலும் இருப்பதை எடுத்துச் சொன்னதால் என்னை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். மனிதர்களை மதிக்காத, குடிநீர் கொடுக்காத, கோயிலுக்குள் அனுமதிக்காத மதம் மதம் அல்ல என்று சொன்னதால் என் குரலை நெறித்தார்கள். அரசர்க்கோர் நீதி, புறமாந்தர்களுக்கு மற்றோர் நீதி என்ற இரட்டை நிலையை தட்டி கேட்டதால் பயங்கரவாதி என்று என்னை சேர்த்து விட்டார்கள். பழைமை மோகம், வர்க்க பேதம் என்னும் ஆணிகளால் பாமர மக்களை நசுக்கும் கொடுமையை குழி தோண்டி புதைக்க இதுவரை நீ என்ன செய்துள்ளாய்? அதிகார வர்க்கங்கள் பல ஏழைகளின் தோள்களில் ஏறி அவர்களின் அறியாமையை மூலதனமாக்கி முன்னேறும் இரக்கமற்ற செயலுக்கு முடிவு கட்ட கூர்மைப்படுத்தப்பட்டதானே. சகனங்களும் சபலங்களும் கை கொடுக்கும் கவர்ச்சி கலாச்சாரத்தை இன்னும் மானியடிக்க முன்வரவில்லை தானே.
வீசிடும் காற்றே நீ பறந்து போ சுத்திடும் பூமி நின்று போ கரை தொடும் வற்றி உலகம் இதோ தந்தையே, இவர்கள் அறியாது செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். இதோ உன் மகன். அருளப்பா, இதோ உன் தாய். நான் தாகமாயிருக்கிறேன். எல்லாம் முடிந்தது. தந்தையே,
திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றாலும் அது இயேசு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பிலாத்துவின் அதிகார ஆசை இயேசுவை ஈவு இரக்கமின்றி கொலை செய்தது. தேவ விரோதிகளால் தேச விரோதி என குற்றம் சுமத்தப்பட்ட இயேசு சிலுவையில் உயிரற்று தொங்குகிறார். அடித்தட்டு மக்கள் தங்கள் சக்தியை மகத்தானது என இனம் கண்டுகொள்ள உதவிய உத்தமர் உயிர் ஆழ்வோரால் பறிக்கப்பட்டுள்ளது. இறையாட்சியில் செல்வத்துக்கு இடமில்லை, சமத்துவத்திற்கும் சம அந்தஸ்திற்கும் இடம் என்று சொன்னவர் தலை சிலுவையிலேயே தொங்குகின்றது. நம் சுயநலமும் கல் நெஞ்சமும் பரிசேயரின் மதவாதமும் பிற்போக்கு நிலையும் பிலாத்துவின் அதிகார வெறியும் இயேசுவை ஈவு இரக்கமின்றி கொலை செய்தது. உள்ளத்து ஆசைக்கும் மாயைக்கும் தலைவணங்கி பாசம் போன்ற உறவு மறுப்பு வாழ்வால் எத்தனை பேரை சிதைக்கின்றோம், எத்தனை பேரை கொன்று போடுகின்றோம். பிற உயிரை மதித்து நம் உயிரை நேசித்து வாழ எப்போது முடிவெடுக்கப் போகின்றோம்? சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாற கடவன. கண் திறந்து பார்ப்பாயா அம்மா என்று அழைப்பாயா? என்னை இனி நான் செய்வேனோ? என் மகனை இழந்து விட்டேனே. கண் திறந்து பார்ப்பாயா அம்மா என்று அழைப்பாயா? என்னை இனி நான் செய்வேனோ? என் மகனை இழந்து விட்டேனே. என் மகனை இழந்து விட்டேனே. மகனே மகனே ஏழ்மையில் பிறந்தார் மகனே. என் மகனே கண் திற
திறந்து பாரையா, பெற்ற வயிர் தவிக்குதையா, அம்மா என்று அழைப்பாயா, ஒரு முறை அம்மா என்று அழைப்பாயா. மகனே மகனே திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. மகனே, நான் கலங்குவது என் மகனோட மரணத்துக்காக மட்டுமல்ல, கருணையும் அன்பும் தாய்ப்பாசமும் தாய்நாட்டு பற்றும் இல்லாமல் உலகம் எத்தனையோ பேரை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்கின்றது. அதற்காக நான் அழுகின்றேன். தாய்ப்பாலில் வளர்ந்து தந்தையின் வியர்வையில் உயர்ந்து வெளிநாடுகளில் பணியாற்றி பணம் சேர்க்கும் இளைஞர்கள் பலர் இன்பப் பட்டியலிட்டு தங்கள் வாழ்வை அனுபவிக்கும் அவசரத்தால் ஆதரவற்று நிற்கும் பெற்றோரை புறக்கணிப்பது கண்டு அழுகின்றேன். பிரச்சனைகளின் பிரசவ அறைகளாக மனித மனங்கள் மாறுவதால் கோயில்களை விட நீதிமன்றங்கள் அதிகமாவதைக் கண்டு அழுகின்றேன். சமூக கரையை செலவு செய்யும் கருப்பு உடைக்காரர்கள் தங்கள் நாவன்மையால் குற்றவாளிகளை நல்லவர்கள் என்று வழக்காடி சமூகத்தில் நீதி தேவதையின் கண்களை நிரந்தரமாக கட்டி வைப்பதைக் கண்டு அழுகின்றேன். சமூகத்தின் குற்றங்கள் குறையும் போதுதானே நான் கலங்காதிருக்க முடியும். சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இருந்ததென்ன பாசமே. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இருந்ததென்ன பாசமே. இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசரே என்னை ஏற்றிடும். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசரே என்னை ஏற்றிடும். சத்தியமே உனக்கா சாட்டையடி வதையா, சத்தியமே உனக்கா சாட்டையடி வதையா, நித்தம் நித்தம் பொய்யுரைக்கும் எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டு நெஞ்சம் தொட்ட பாசமே. சத்தியமே உனக்கா சாட்டையடி வதையா, நித்தம் நித்தம் பொய்யுரைக்கும் எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டு நெஞ்சம் தொட்ட பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசி
இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. ஒரு சமூக சீர்திருத்தவாதியின் உடல் இங்கு கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்படுகிறது. ஏழைகளின் மத்தியிலே பாவிகளின் தோழமையில் வாழ்ந்த இயேசு அரசியல் கைதியாக அவமான மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார். அநீதியை எதிர்த்து எழுந்து நின்று ஆர்ப்பாட்ட குரலாக ஒவ்வொருவரும் விழித்தெழ வேண்டும் என்ற ஆளுமையை நமக்கு சொல்லியவர். புதிய சமுதாயம் அமைக்கும் புரட்சி பாதை நம்மையும் அழைத்திருக்கின்றார். சிலுவையின் பாதையில் எப்போது நாம் பயணிக்கப் போகின்றோம்? இலக்கு நோக்கி சென்று மனித இதயம் அமர்ந்தவர்களாய், இறையரசின் மாண்பை எதிரொலிப்பவர்களாய் எப்போது மாறப்போகின்றோம்? பாடுகளின் பாதை நம் பாதையாக எப்போதுதான் மாறும்? இயேசுவினுடைய கல்வாரியில் கால் பதித்து கல் மனங்களை கரைத்து கடமை உணர்வோடு இறையரசின் மக்களாக மாறுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாற கடவன.